பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இங்க இந்த ஏற்பாடுகளானது எப்படி நடந்துகிட்டு இருக்கு? இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், சிறப்பாக இருக்குது. அதாவது வந்துட்டு தமிழ்நாட்டிலே இப்போது நம்ம டிவிக்கில் முதல் தடவை வந்துட்டு ஸோ டென்ட்டு போட்டு பாதுகாப்போடு, ஏன்னா வேலூரோட வெயில் தாக்கம் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வேலூரோட வெயில் தாக்கம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதை கருதி வந்துட்டு மக்கள் பாதுகாப்பு கருதி வந்துட்டு இந்த மாதிரி செட்டப் போட்டிருக்காங்க. இது வந்துட்டு நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம் இந்த விஷயத்தை. ஓகே, உங்கள் ஊருக்கு வராரு, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, என்ன எதிர்பார்க்குறீங்க? ஆக்சுவலாக வந்துட்டு தவங்க இருக்கோண்ணே. நாங்கள்லாம் எங்கள் அண்ணனுக்கோசரம் வந்துட்டு என்ன சொல்கிறது, நாங்களாம் உயிரிடவும் தயாராக இருக்கோம். அண்ணன் வந்துட்டு எங்கள் மாவட்டத்துக்கு வராருனாக்கா அவர் சிறப்பாக இங்கே கூட்டி வந்து நல்லபடியாக அவர் அனுப்புகிற வரையும் நாங்கள் பாதுகாப்பாக இருந்து எல்லாமே பண்ணுவோம் அண்ணனுக்காக. ஓகே, நாளைக்கு இந்த இடமானது எப்படி கொண்டாட போகிறாங்க, எப்படி இருக்க போகுது இந்த இடம்? ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்துட்டு பார்த்தா நிர்வாகிகள் கூட்டம், பொதுக்கூட்டம் சொல்லியிருந்தாங்க, மக்கள் சந்திப்புன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நிர்வாகி கூட்டமாக மாறி இருக்கு. இந்த கூட்டம் வந்துட்டு எப்படி நடக்கணும் பார்த்தா பாதுகாப்பாக வந்துட்டு நடக்கும். எப்படி சொல்கிறேன்னாக்கா வந்துட்டு பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அந்த அடிப்படையில் வந்துட்டு செக்யூரிட்டியாக எல்லாம் செக் பண்ணி ப்ராப்பராக வந்துட்டு உள்ளே அனுப்புவாங்க. ஸோ வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கும் இந்த மீட்டிங். எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது, சிறப்பாக இருக்கும். இந்த நெருக்கடியெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குது? விஜய் அவர்களுக்கு மட்டும் ஏன் அப்படின்னு? ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த நெருக்கடியை பற்றி. இன்றைக்கி ஆளுகின்ற திமுக வந்துட்டு எவ்வளோ முட்டுக்கட்டை போட்டாலும் சரி, எங்கள் அண்ணன் 2026 முதலமைச்சர் ஆகிறது யாராலும் தடுக்க முடியாது. ஓகேங்களா? அப்புறம் இந்த அல்லு சில்லெல்லாம் இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இந்த சாட்டை துரைமுருகனும் சரி, இவங்கெல்லாம் வந்துட்டு யாருனாக்கா பிஜேபியோட திமுகவுடைய கைக்கூலி. அதாவது வந்துட்டு 200 ரூபாய் ஊப்பி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்களாம் எப்படி தெரியுங்களா, 1 லட்சம் 2 லட்சம் இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் வாங்கிட்டு தளபதியை பற்றி மட்டும்தான் இங்கே பேசுகிறாங்க. சமூகத்தில் வந்துட்டு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை பற்றி பேசுகிறதுக்கு யோகித்தில்லாத இந்த நாம் தமிழர் கட்சியும் சரி, குறிப்பாக சொல்லப்போனால் இந்த இப்போது சில நாட்கள் அப்போ தான் இந்த அதிமுகவும் சரி, இவங்கெல்லாம் வந்துட்டு தகுதியே கிடையாது எங்கள் அண்ணனை பற்றி பேசுகிறதுக்கு. இவ்வளோ பேர் எதிர்த்து நிற்கிறாங்கல்ல, அப்படின்றப்போ எப்படி பார்க்குறீங்க? ஆனால் அவர்கள் சோலோவாக நிற்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு கூட்டமாக வரண்ணே. சிங்கம் என்றைக்குமே சிங்களாக தான் வரும். எங்கள் அண்ணன் வந்துட்டு சிங்களாக தான் வருவாப்புல. இவங்க 10 கூட்டணி 8 கூட்டணி எல்லாம் அமைச்சிருக்காங்க. அண்ணா வந்துட்டு மக்கள் கூட்டணியில் இருக்காரு, மக்களுக்காக உழைக்க வந்திருக்காரு. இந்த அடிமைப்பட்டு இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மக்களை வந்துட்டு காப்பாற்ற வந்து எங்கள் குல தெய்வம்னா எங்கள் அண்ணன். அவருக்காண்டி உயிரை கொடுப்பில்ல. அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த வெயில் கூட நீங்கள் பார்க்குறீங்க, இதெல்லாம் பொறுப்பெடுத்தாமல் எங்கள் அண்ணனுக்கோசரம் இங்கே எவ்வளோ பேர் இறங்கி வேலை செஞ்சுட்ருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆக்குற வரையும் நாங்கள் ஓய மாட்டோம், எங்கள் தூக்கம் இருக்காது. கண்டிப்பாக எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகிற வரையும் உழைச்சிக்கிட்டே இருப்போம், எங்கள் வேர்வை சிந்திக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக ஒரு நாள் 2026 எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகிறது யாராலையும் தடுக்க முடியாது. சுரா உண்மையான பேரே சுரா. எப்போ பிறந்த? 2010. 2010 சுரா ரிலீஸ் ஆனப்பையா? அதனால வீட்டில் வச்சுட்டாங்களா? பேரு ஊர்ல சுரா தானே அவன் பேரு. அவங்க அம்மா ஒரு தீவிரமான விஜய் ஃபேன். ஓ, அதனால அவனுக்கு அவங்க அம்மா அண்ணனா ரொம்ப பிடிக்கும். சுறா பார்த்துட்டு வந்தாங்க எங்க அம்மா. அப்படியே நான் வீட்டுக்கு வந்தோடனே பிறந்தேன். அதுக்கு சுரான்னு பேர் வச்சுட்டாங்க. ஓகே, அம்மா தீவிர விஜய் ஃபேன். எங்க ஃபேமிலி ஓட்டு தளபதிக்கு தான். ஓகே, உனக்கு சுரான் நேம் வச்சுட்டாங்க. இருந்தாலும் நீங்க எப்போ விஜய் ஃபேனா மாறினீங்க? நான் பிறந்ததுலேருந்தே விஜய் ஃபேன் தான். அப்படியா? ஆமா. ஓகே, இப்போ உங்க ஊருக்கு வராரு விஜய் சார், எப்படி இருக்கு? செம்ம ஜாலியா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. இதுக்கு முன்னாடியோ 2வது மாநாட்டில் போய் பார்த்தேன். பக்கத்தில் செம்மையாக இருந்த தளபதி பார்க்கவே க்யூட்டாக இருந்தார். என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ க்யூட்டாக இருந்த தளபதியை கொஞ்சம் தூரத்தில் பார்த்தேன், டிஸ்டன்ஸில் ஒரு 10 அடி தூரத்தில். இருந்தாலும் ரொம்ப ஹாப்பி அப்போ பார்த்தப்பயே. இப்போ பக்கத்துலேயே பார்க்க போகிறோன்றப்போ ஒரு ஜாலியாக இருக்குது. அப்படியா? ஆமாம். ஏற்பாடுகள் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு? செம்மையாக நடந்துட்டுருக்கு. நீங்களே வேணா பாருங்கள். தளபதி வராருன்ட்டு எல்லாரும் இறங்கி வேலை செய்கிறாங்க. குடோன்லாம் போட்டிருக்காங்க. இப்போ தளபதிக்காக வெயிலுக்காக எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. நம்மளுக்காக தளபதியாக அரேஞ்ச் பண்ணது இதெல்லாம். இப்போ நம்ம தளபதி பற்றி எவ்வளோ பெருமையாக பேசுகிறோன்ட்டு இந்த பேட்டியை யார் பார்ப்பாங்க? இப்போது எல்லாருமே பார்ப்பாங்க. நீங்கள் சுரான் நேம் வச்சுருக்கீங்களா? சிலர்லாம் உங்களுக்கு கிண்டல்லாம் பண்ணுவாங்களா? கிண்டல் பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். கிண்டல் பண்ணுறாங்கன்ட்டு அந்த நேரத்தில் ஃபீல் பண்ணால் எப்படி? இல்ல ஸ்கூல்ல எல்லாரும் நம்புனாங்களா இந்த மாதிரி நிஜமாலுமே உங்க பேர் சுரா தான் அப்படின்னு? பர்த் சர்டிபிகேட்ல இருந்து ஆதார் கார்டு வரைக்கும் எல்லாத்துலயும் சுரா தான் இருக்கு. வேணா நீங்களே பாருங்க. ஓகே,
சுரா சிவலிங்கம். ஒன்று சொல்கிறேன் மெயினாக, இந்த திமுக அதிமுக இவங்கெல்லாம் பண்ணுறது எல்லாமே ஊழல் தான். இத்தனை வருஷம் பண்ணது எல்லாமே ஊழல் தான். இப்போ எங்கள் அண்ணனை தூக்கி நாங்கள் உட்கார வைக்கணும். இப்போ அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அண்ணன் வந்த உடனே தமிழ்நாடே மாறும். இப்போது சும்மா இருந்தவரை இவங்க ஊழல் பண்ணி இது பண்ணி தான் வர வச்சாங்க. எங்கள் அண்ணன் வந்து இப்போ ஒழுங்காக ஆட்சி பண்ண போகிறாரு. சர்க்காரில் என்ன சொன்னார் தெரியுமா தளபதி? எனக்கு இந்த அரசியலே வேணான்ட்டு போனாங்க. நிறைய படத்தில் எனக்கு அரசியலே வேணான்னு போனவங்கள தூக்கி கொண்டு வந்து உட்கார வச்சது யாரு? இந்த திமுக அதிமுக இவங்கெல்லாம் சேர்ந்து தான் உட்கார வச்சாங்க. அப்படிப்பட்டவங்களை உட்கார வச்சாங்கன்னா எங்கள் தளபதி தான் ஜெயிப்பார். 2026ல் தளபதி தான் சிஎம்ஏ. நாளைக்கு எல்லாரும் ஒரு பார்க்குற ஒரு திருவிழா மாதிரி தளபதி திருவிழா கன்ஃபார்மாக எல்லாரும். ஆனால் பொதுமக்கள் வந்து பார்க்க முடியாது. இது வந்து நிர்வாகிகள் கூட்டம், நிர்வாகிகள் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் ரொம்ப ஒரு வருத்தம் தானே, விஜய் சார் அவ்வளோ பார்க்க முடியாது. நிறைய பேர் நான் கொஞ்சம் எல்லோரும் ஒரு ஏமாற்றத்தோடு நிற்காங்க. ஆனால் ஒரு கர்ப்பிணி பெண்கள் அவங்க மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இது மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லது தான். ஆனால் இது வந்து தப்பான விஷயத்தில் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் எல்லா பொதுமக்களுக்கு பார்த்து நிற்கிற மாதிரி தான் கொஞ்சம் நல்லதாக பண்ணியிருக்காங்க. ஏன் விஜய் சார் எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? அது அப்பா அம்மாவை பிடிக்கும்னு எதனால சொல்லுவீங்க? ரீசனே இல்லை. அதே தான் தளபதியும் ரீசனே இல்லை எங்களுக்கு. எப்போ இருந்து பிடிக்க ஆரம்பிச்சது உங்களுக்கு? நாங்கள் சின்ன வயசு ஃபேன். அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து அப்படியே பார்க்க ரசிகன் ஆச்சு. அரசியலை பற்றி ஒன்றுமே தெரியல. விஜய் வந்தவொடனே சின்ன சின்ன துளியும் தெரியுது. இப்போ அரசியல் பற்றி அவ்வளோவா பேசுவோம். அவ்வளோ சின்ன சின்ன பசங்க கூட இப்போ அரசியல் பேசுவாங்க. எதனாலனா தளபதியால் யாராலையும் பண்ண முடியாது. இப்போ மு.க. ஸ்டாலின் அவராலையும் பண்ண முடியாது. ஓட்டு இருந்துச்சுன்னா அது எதையும் யூஸ் இல்லை தோணுச்சு முன்னால. இப்போ விஜய் வர சொல்லி அத்தனை 4000 கோடி என்ன 1000 கோடி 1020 கோடி ஊழல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மக்கள் இடத்துல போய் சேர்த்ததுனால இப்போ எல்லாருக்கும் விஜய் பிடிக்குது. அதனால எங்களுக்கும் எங்கள் ஓட்டு 2026ல் விஜய்க்கு 2026ல் உட்கார வைப்போம் சிஎம்ல. இது யாராலும் தடுக்க முடியாது. நாளைக்கு இந்த இடம் எப்படி இருக்க போகுது? தளபதி திருவிழா சொல்ல போனா இந்தியா வேர்ல்டு வைடு வைப்பா இருக்கும். அப்படியா? சூப்பர். நீங்க எல்லாம் சேர்ந்து விஜய் சாருக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லிருங்க, பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா 2026ல கப்பு முக்கியம்னா சார் வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் விஜய். கடலூரில் கின்னஸ் விஜய்னா எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு ஹோல்டர், இன்டர்நேஷனல் யோகா இன்ஸ்ட்ரக்டர். ஓகே. ஐ ஒர்க்ட் இன் சைனா, மக்காவ், ஹாங்காங், தாய்வான், வியட்நாம், மலேசியா. இதுக்காகவே இங்கே ஊருக்கு வந்திருக்கேன் நான். இப்போ விஜய் கூட்டத்துக்காகவே வந்திருக்கீங்க. கடலூர் டு வேலூர் என்ன காரணம், என்ன எதிர்பார்ப்பு? ஒன்றும் இல்லை, ஆட்சி மாற்றம் வேண்டுங்கிறது தான். இன்னொன்று மக்களுக்கு வந்து இப்போ நிறைய சிந்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம விரலை வச்சா நம்ம கண்ணை குத்திக்கிறதுன்றது இருக்குல்ல, இதை அழகாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இந்த திராவிட கட்சிகள். இந்த கையை வச்சு இன்றைக்கி காசு கொடுக்குறேன் பணம் கொடுக்குறேன்னு ஒரு சொற்ப காசுக்கு ஓட்டை வாங்கிட்டு இதே விரல் திரும்ப உங்களை குத்தும் 5 வருஷத்துக்கு. அந்த மாற்றம் வேணும் அப்படிங்கிறது. சரி, இத்தனை ஆண்டு காலமாக 50 ஆண்டு காலமாக இருக்கட்டுமே, யார் என்ன செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன வந்து பில்ட் பண்ணியிருக்கீங்க? நான் இருந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் ஏன் நம்ம வெளிநாட்டு கண்ட்ரியை பெருமையாக பேசுகிறோன்னா, அங்கே லஞ்சமும் ஊழலும் இருக்குனாலும் ரொம்ப சொற்பமாக இருக்குது. ஒரு 1 கோடி ரூபா ஒதுக்குறாங்கன்னா அவன் வந்து ஒரு 10 லட்ச ரூபா திருடுறான்னு வச்சுக்கோமே. இங்கே 1 கோடி ரூபாயில் 10 லட்ச ரூபா தான் மக்களுக்கு வருது. மீதி 90 லட்ச ரூபா வந்து எப்படிலாம் எந்தெந்த மேல் மட்டத்துலேருந்து எவ்வளோ எடுக்கணுமோ அவ்வளோ எடுத்துக்கிறாங்க. இது இன்னொன்று எல்லாருக்குமே தெரியுது. அது ஏன் மாற்றக்கூடாது அப்படிங்கிறது தான். இவர் வந்தால் மாறும்னு நம்புகிறோம், நம்பிக்கை. பார்ப்போம், ஒரு 5 வருஷம் கொடுத்து தான் பார்ப்போமே. இன்னொன்று, இவ்வளோ யங்ஸ்டர் இருக்காங்கல்ல, இப்போ எல்லாம் கேள்வி கேட்குற இடத்துல இருக்காங்க. நான் சொல்லுவேன், சொந்த கட்சியாக இருந்தாலும் கட்சி வந்து தப்பு செஞ்சதுன்னா கேள்வி கேளுங்கன்னு சொல்லுவேன். புரியுதுங்களா? இப்போது ஈவன் நான் இப்போ மக்காவில் இருந்தேன். மக்காவ் பீப்புள் வந்து மக்காவ் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் எலெக்ட் பண்ணி நீங்கள் வந்தீங்க, எங்களுக்கு எதிராக இருக்குது இந்த சட்டம், இதெல்லாம் வந்து எங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. தான் சொந்த கட்சியை கேள்வி கேட்குறாங்க. அவருக்கு வரக்கூடிய நெருக்கடிகள்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நெருக்கடி இல்லாமல் இருக்காது. எல்லா துறையிலையும் நெருக்கடி இருக்கும். அதை தான் தாண்டி வரணும். அப்போ தானே உங்களோட கான்ஃபிடென்ட், உங்களோட எபிலிட்டி என்னன்னு தெரியும். பீப்புள் எல்லாருமே வந்து இப்போ விஜய் சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் வியூவாக தான் இருக்கும் பப்ளிக்கால் பார்க்கும்பொழுது. ஸோ ஐ திங்க் வி கேன் கிவ் அ சான்ஸ். சான்ஸ் கொடுத்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ வில் வெயிட் அண்ட் see. இன்னைக்கு இந்த ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? நிறைய இடத்துல நிறைய மீட்டிங் பார்த்துருப்பீங்க. இந்த ஏற்பாடுகள் எப்படி இருக்கு?
ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ ஒரு நாள் முன்னாடியே வந்து இவ்வளோ பேர் வந்து இங்கே வந்து வேலை செய்கிறது, அதே மாதிரி மக்களும் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுன்றது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா தான் இருக்குது. ஓகே 2026 எக்ஸ்பெக்டிங் விஜய் டு பிகம் அ சிஎம். எல்லாருக்கும் வீட்டில் ஒரு ஓட்டு இருக்குன்ட்டு விஜய் சொல்லியிருப்பாரு ஆல்ரெடி. ஸோ இங்கே அதுதான் உண்மை. ஃபேமிலியாகவே ஃபேன்ஸாகவும் இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து அப்படியே மாறிடுச்சு அது. கண்டிப்பாக விஜய் எனக்கு தான் ஓட்டு போடணுன்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அது மாற்றமாக மாறப்போகுது. இன்னும் கூடிய விரைவில் பார்ப்பீங்க. நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போட இருக்கீங்க? இது சொல்ல முடியாது, அந்தளவுக்கு அந்த ஃபீலில் இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் வரும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் கட்சி நாளைக்கு வந்து மாநாடுன்னும் போது அன்றைக்கி தான் கொடி வித்துன்னு பார்ப்பீங்க. இன்றைக்கே பார்த்துருப்பீங்க எல்லாரையும். அழவையிலே நாங்களே பார்த்து ஷாக் ஆகிட்டோம். அதெல்லாம் எந்த இடத்துலையும் இல்லாத நிபந்தனைகள் இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பிரம்மாண்டமும் நம்மளுக்கு பார்க்கும்போது இது யாரோட தொகுதி ப்ரோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டாரோட தொகுதி. அதில் நாங்கள் மாஸ்க் காட்ட போகிறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, வேலூர் மக்களோட மனநிலை எப்படி இருக்குது? அவங்க என்ன சொல்கிறாங்க? எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க? நாளைக்கு இந்த இடமானது நாளைக்கு எப்படி கொண்டாட போகிறாங்க விஜய் அவர்கள்? மக்கள் வந்து சாரியாக வர்றது நீங்களே பார்ப்பீங்க எப்படி கொண்டாட போகிறான்னு. ஆனால் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் தானே, அது கொஞ்சம் பின்னாடியே இருக்குது. ஆமாம் ப்ரோ, ஆனால் ஆல்ரெடி வந்து நீங்கள் வழி ஃபுல்லாகவுமே இப்போ பை ரோட்டில் தான் வராருன்ற மாதிரி தான் எங்களுக்கு லைட்டாக சொன்னாங்க. பட் ஆனால் எந்தளவுக்கு உண்மைன்றது தெரியல. அதில் நீங்கள் அந்த வழியில் பார்க்குற ஜனத்திலேயே பார்த்துருவீங்க. கரூர் சம்பவமா இருக்கட்டும், சேலத்துல சின்ன சலசலப்பா இருக்கட்டும், இது நடக்காம இருக்க இங்க வேலூர்ல என்னென்ன ஏற்பாடு அதுக்காக தான் இது மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா எதுவும் பெருசாக அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, அதே மாதிரி யாரும் மயக்கம் போட்டு விழக்கூடாது அப்படின்றதுக்காகவே நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸ்லேருந்து சேஃப்டி மெஷர்ஸ் அதிகமாக இருக்கும் இப்போ. ஓகே, நாற்காலிகள், மேற்கூரை, கழிவறை, இந்த மாதிரி நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்கீங்க. குறிப்பா மினி மருத்துவமனையே இங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிபந்தனைகள்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஏன் அவருக்கு மட்டும்? விஜய்னாலே கான்ட்ரவர்சி ஆகிடுது ப்ரோ. அதனால தான் நாங்கள் எல்லாத்துக்குமே ஒரு முன்னாடியே சேஃப்டியாக நாங்கள் எல்லாத்துக்குமே மெஷர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ எங்களுக்கும் யாரையும் நாங்கள் இன்டென்ஷனாக அதில் அதை பண்ணணுன்ற எண்ணம் கிடையாது. ஆனால் அதை பண்ண வச்சிடுறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துருது ஏதாவது ஒரு விஷயத்தில். ஏன்னா அது நாங்கள் எவ்வளவோ மெஷர்ஸ் பண்ணினாலும் அந்த கூட்டம் எங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை போயிடும். நாங்கள் அதுக்காக தான் நிறைய இப்போ ஒன்று ஒன்றா தவிர்த்துட்டே வரோம். ஸோ நாங்கள் புதுசாக வந்திருக்கோம், ஆனால் நிறைய மாற்றிட்டே இருக்கோம். நாளைக்கு எப்படி ரிசீவ் பண்ணி கொண்டாட போறீங்க தளபதியை? இந்த இடத்துல நாளைக்கு எப்படி இருக்க போகுது இந்த அரங்கம்? தளபதினாலே கொண்டாட்டம் வரும், கண்டிப்பாக கொண்டாட்டமாக இருக்குங்க. நீங்கள் ஸ்நாக்ஸ் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதுலேயே இன்க்ளூட் சாப்பாடோட வரும். 6000 பேர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். வாட்டர் பாட்டில், இது வரைக்கும் எந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்க், மாநாட்டிலையும் ஒரு இருக்காது. பருப்பி, எந்த ஒரு கூட்டம் ஒரு பருப்பி, ஒரு டிஷ்யூ பேப்பர், ஒரு சாப்பாடு பாக்ஸு எல்லாமே சேர்ந்த மாதிரி கொடுக்கும். ஓகே, சரிங்களா? இவ்வளவு தூரம் பண்ணியும் நிறைய விமர்சனங்களும் நிறைய விமர்சனங்கள் வந்தால் எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது பிரதர். இதுதான் இருக்கிற உண்மை. என்னன்னா விமர்சனம் இல்லாமல் வர முடியாது. அந்த விமர்சனம் நேர்மறையாக இருக்கணும், புரியுதுங்களா? இங்கே அது கிடையாது. தமிழ்நாட்டு பொலிட்டிக்கல் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க. இன்றைக்கி ஒரு மாதிரி இன்றைக்கி நான் வேணும்னா ஒரு மாதிரி பேசுகிறாங்க, நான் வேணான்னா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இதுதான் இது சின்ன அடிமட்டத்துலேருந்து தளபதி வரலாம். தளபதியை பார்த்தா பயம். பல கூட்டணிகள், தலைவர் மட்டும் தனியாக நிற்கிறாரு, தளபதி மட்டும் தனியாக நிற்கிறாரு. சிங்கம் தனியாக தான் நிற்கும், ஜெயிக்கும். இப்போ நாளைக்கு இங்கே அடிக்கக்கூடிய விசில் சத்தம் எப்படி ஒலிக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நாளைக்கு விட்டுருங்க, இன்னும் ரொம்ப நாள்லாம் இல்லை, இன்னும் ஒரு 2 months அதுக்கப்புறம் பாருங்கள். இது வந்து நான் சொல்லி வாய் வலிச்சு தான் மக்களாக வந்து மேலே இருந்து முடிவு பண்ணுவாங்க, அன்னைக்கு தெரியும். சிறப்பு, ரொம்ப நன்றி. அப்போ 2026 தளபதி தான்.